கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராமேன் சொல்லாம். சோ இந்த நாளிலும் பெந்தகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தபோது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சமீப காலமாக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும், உயிர்த்தெழுந்த பின்பு எப்படியெல்லாம் அவர் வெளிப்பட்டார், யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வர கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது நிறைவாக ஆண்டவர் 10 நாள் காத்திருக்க சொன்னார். எருசலேமிலே மேல் வீட்டு அறையில அவர்கள் காத்திருக்கிறார்கள். எதற்காக காத்திருக்கிறார்கள்? வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகை 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் 2 காரியத்தை இதிலே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரை பெறுவீர்களானால் உங்களுக்கு பலன் வரும். 2வது சாட்சியாய் மாறுவீர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை பலமுள்ள ஒரு வாழ்க்கையாக, 2வது சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சோ கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலனா இருக்கிறது. ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருப்பானா அவன் சந்தோஷமா இருப்பான். அல்லேலூயா. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், யார் போல, சகை போல, ஆனாலும் ஒரு இல்லாத ஒரு நிலையை அவன் உணர்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பெந்தகோஸ்தே சபை என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சோ இந்த பெந்தகோஸ்தே சபை அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தான் அந்த சபைக்குரியவர்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க, பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாம் பாதியில வந்த சபை, நாங்கெல்லாம் ஆதியிலிருந்து இருக்கிறோம் என்று சொல்லி சில பாரம்பரிய கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வரலாற்று உண்மை என்னன்னா, வேதத்தின் உண்மை என்னன்னா, பெந்தகோஸ்தே சபைதான் முதல் சபை. யூத ஜெப ஆலயங்களாய் இருந்தவைகள் சபையாய் மாறினது எப்பொழுதுனா, இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள் முதற்கொண்டு. இப்ப பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணாங்க, அந்த மாதிரி சபையினுடைய பிறந்த நாள் என்னைக்குன்னா இன்னைக்குதான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்கள், பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய நடத்துதலின்படி நடக்கிறவர்கள் தான் உண்மையான பெந்தகோஸ்தே கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நகை எடுக்கிறது பெரிய கிறிஸ்துவம் கிடையாது. அதுல என்ன, எதுக்கு நகை எடுக்கிறாங்கன்னா, நான் நகையின் மேல எனக்கு பற்று இல்லை, எனக்கு நகையை விட என்னுடைய ஆண்டவர் தான் முக்கியம், நான் நகையை அல்ல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன். அல்லேலூயா. சோ நிறைய பேர் நிறைய விதமாய் சொல்றாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையை உருவாக்கினார். ஒரு தலைப்பு கொடுப்போம் என்றால், ஆதி திருச்சபை எதில் எப்படி பலப்பட்டது. அல்லேலூயா. சோ ஒரு விஷயத்தை தொடங்குவது பெரிய விஷயம் கிடையாது, அதை சரியாய் முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சரியான நிலையில என்ன பண்ணணும்? முடிக்கணும். இப்ப ஆவியானவர் அந்த வளர்ச்சியின் பாதையிலே நடத்துகிறார். பாருங்க, 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி சீஷன் தோமா நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு வந்துட்டார். சோ லட்சக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இருந்ததாக அந்த நாட்களிலே பாடல் எழுதினதான ஸ்தோத்திரம், பின் நாட்களிலே பாடல் எழுதினதான பாரதியார் அதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய இந்திய தேசத்துல நிறைய பேர் சொல்றாங்க, தாய் மதத்துக்கு திரும்புங்க. ஐயா, தாய் மதமே கர்த்தருடைய மதம் தான். ஏன்னா கர்த்தர் தான், வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன், வள்ளுவர் சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம். அந்த ஆதி பகவன் யாரு? கர்த்தர். அவர் தான் இயேசுவா வர்றார். நிறைய பேருக்கு இது தெரியல. இயேசு எப்போ வந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்தாரு. கரெக்டு தாங்க. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு. கர்த்தராய் இருந்தவர், ஆண்டவராய் இருந்தவர், இரட்சகராய் இருந்தவர், மனு உருவு எடுத்து வந்ததுதான் இயேசு. இது உலகத்தானுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உள்ள இருக்கிற உனக்கும் எனக்கு தெரியணும். அல்லேலூயா. பாதியில வந்த என்ன ஆட்டம் போடுறேன்னு கேட்பாங்க சில பேர். அப்படி சொல்லாத. பாதி இல்லை, நான் பாதியில வந்திருக்கலாம், ஆனா இந்த மார்க்கம் அப்பத்துல இருந்து இருக்குது. அல்லேலூயா.
சரி, இப்ப இங்க என்ன நடக்குது நம்ம பாக்குறோம். ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்க சொல்றார். இவங்க காத்திருந்தாங்க. கடந்த நாள்ல பார்த்தோம், ஒரு ஐயா 7 வருஷம் காத்திருந்தார். ஒரு ஐயா ஊழியத்துக்காக 16 வருஷம் காத்திருந்தார். காத்திருந்தவர்களை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தினார் என்று கேட்டோம். ஆமென். நீங்க எத்தனை பேர் ஜெபத்தோடு காத்திருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆவியானவர் நிரப்புவார். ஆவியானுடைய நிறைவுதலை நாம் பெற வேண்டும். இது ஆவியானவருடைய காலம். இது என்ன காலம்? ஆண்டவரே சொல்றாரு, தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர்தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை போதிப்பார், நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துவார். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். பரிசுத்த ஆவிதான் நமக்கு அச்சாரம். எப்படி மாட்டு வண்டியில அந்த காலத்துல கடையாணி போடுவது போல நமக்கு மிக முக்கியமானது பரிசுத்த ஆவி. இந்த கால சபைகளுக்கு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆவியானுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? பெறாதவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். ஸ்தோத்திரம். புறாவை போல ரூபமாய் இறங்கினார். யார் மேல? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல. எப்ப இறங்கினார்? ஞானஸ்தானம் எடுத்து அப்படி எழுந்துகிறார் பாருங்க. புறாவை போல இறங்குகிறார். புறா எதுக்கு அடையாளம்? சமாதானத்துக்கு அடையாளம், தூய்மைக்கு அடையாளம். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம சமாதானத்துக்கு எதுவானதாய் செய்வோம், நாம் தூய்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பல விதத்திலே ஊற்றப்பட்டார். பல விதத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, அக்னிமயமான நாவுகள் அவர்கள் தலையில் மேல் வந்து அமர்ந்தது. இதுக்கு முன்னாடி ஆவியானவர் வருவார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வருவார், கிரியை செய்வார், போய்விடுவார். பாருங்க, உதாரணத்துக்கு சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பலமாய் ஆட்கொண்டார். ஒரு பச்சை தாடை கழுதை எலும்பை எடுத்து அவன் என்ன பண்றான்? 1000 பேரை கொண்டு போடுறான். நம்மளால வெயில்ல 2 முறை அப்படி பைக்ல போயிட்டு வர்றதுக்கு முடியல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பலன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? எனக்கு பலன் இல்லை, வேலை செய்ய பலன் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை கொடுப்பார், பெற்றுக்கொள். ஆமேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்றது கூட பலன் இல்லையா? நல்லா சொல்லுங்க. ஆமேன். அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர். சகோதரா, சகோதரியே, உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாத. உன்னை பலப்படுத்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற பலன் அது பெருசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இவர்களுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சோ ஆவியானவர் ஊட்டப்பட்ட உடனே இவங்களை எதில் தெரியுமா ஃபர்ஸ்ட் பலப்படுத்தினாரு? நம்ம 2 காரியம் பார்த்தோம். ஒன்னு பலன், இன்னொன்னு சாட்சி. ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன இருக்கணும்? ஒன்னு கிறிஸ்துவுக்குள்ளான பலன் இருக்கணும். பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, போராட்டத்தை ஜெயிக்க, எதிர்மறையான சூழ்நிலைகளை ஜெயிக்க. 2வது என்ன இருக்கணும்னா சாட்சி இருக்கணும். நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்துவனுடைய சவ அடக்கத்துல கூட சாட்சியா நடக்கும். அல்லேலூயா. உலகத்தான பார்த்து பல விஷயத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு பணத்தை, ஸ்தோத்திரம், வீணாய் செலவு பண்றாங்க. நம்முடைய குடும்பங்களிலே நடக்கிற நல்ல காரியங்களா இருந்தாலும், கர்த்தருக்குள்ளாய் மரிக்கிற விசேஷமான அனுபவமா இருந்தாலும் சாட்சியாய் நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கிறிஸ்துவன் எப்ப தெரியுமா? அவன் வீட்டுல நடக்கிற நல்ல விஷயம் அல்லது கர்த்தருக்குள்ள மரிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட, ஸ்தோத்திரம், சடங்காச்சாரங்களை, எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் உள்ளவங்கன்றத பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சோ இன்னைக்கு கிராமங்களிலே, பட்டணங்களிலே, பல இடங்களிலே இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இருக்கதான் செய்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்திலே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். எகிப்திலே இருந்த ஜனங்கள் செய்த பொல்லாத காரியத்தையும் செய்யாதே. நீ இப்ப வந்து சேர்ந்திருக்கிற கானான் தேசத்திலும் 7 விதமான ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் எதையும் கற்றுக்கொள்ளாதே. நான் உனக்கு கட்டளையும் ஒழுங்கையும் வச்சிருக்கிறேன், அதை கடைபிடி. அல்லேலூயா. சோ ஒரு மனம் நமக்கு தேவை. ஆண்டவர் இந்த அத்தனை பேருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது ஒரு மனமா இருந்தாங்க. வாசிங்களேன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பாருங்க, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் இல்ல? ஒரு சபை என்பது குடும்பங்களின் குடும்பம்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாய் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு பல வழியில விஷயம் உண்டு. ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரல. எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே மனம், ஒரே மனம். சகோதரனே, சகோதரியே,
பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையினுடைய பெருக்கத்தை, வளர்ச்சியை கொண்டு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் என்னன்னா ஐக்கியம். எல்லாரும் நம்ம வளர்ச்சியை விரும்புறோம், அப்படித்தானே? ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் என்ன வேணும்? வளர்ச்சி வேணும். எதுல வேணும்? ஆவிக்குரியதுல வேணும், ஆசீர்வாதத்துல வேணும், வீட்டுல வேணும், வேலையில வேணும், சொத்துல வேணும், சரீரத்துல வேணும். எல்லாத்துலயுமே நமக்கு என்ன வேணும்? வளர்ச்சி. பிள்ளைகளுக்கு படிப்பில, அறிவில வளர்ச்சி வேண்டும். சோ எல்லாருமே அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போவதற்கு தான் விரும்புகிறோம். அது நல்லதுதான். ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகணும், வளர்ச்சிக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. என் குடும்பம் கடனை அடைக்கணும், என் சபையில எனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யணும், வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும். இப்படி நீங்கள் அநேக காரியங்களை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போக தான் விரும்புகிறீர்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும்ன்றதை செய்ய மாட்டேங்க. இந்த அப்போஸ்தலர்களை பாருங்க, இதுக்கு முன்னாடி இவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, பேதுரு சொல்றாரு, சீஷங்கெல்லாம் சொல்றாங்க, இயேசு மரித்து போறான்றாரு. அவர் செத்து போயிட்டா யார் அடுத்த தலைவர்? எப்படி இவங்க பிளானு? அவர் சாவ போறாரு, பாடுபட போறாரு, அவருக்காக ஜெபிப்போம். அப்பா நீங்க விட்டு போன ஊழியத்தை எப்படி செய்யணும்னு கேட்போம்லாம் இல்லை. அடுத்த தலைவர் யாரு? அடுத்த தலைவர் யாரு? நான் தான் கேட்கிறேன். அல்லேலூயா. அடுத்த தலைவர் ஆமென். இன்னும் ஒரு அம்மா, 2 சீஷங்க, அவங்க ஏசப்பாவுடைய சீஷங்க 2 பேருக்கு ஒரே அம்மா. அந்த அம்மா 2 பையனும் 2 கையில புடிச்சுட்டு போறாங்க. ஒருத்தன் வலது கை, ஒருத்தன் இடது கை. ஏசப்பாண்ட போய் சொல்றாங்க, ஏசப்பா உங்களுடைய வலது பாரியத்துல என்னுடைய ஒரு பையனையும், உங்க இடது பாரிசத்துல என்னுடைய இன்னொரு பையனையும் உட்கார வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் என்ன ஆசை? பதவி, பணம், புகழ். ஏசு போயிட்டாருன்னா அடுத்தது எப்போ சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்போ சாமத்தின்னா எப்போ காலி ஆகணுவாங்க. அந்த மாதிரி இவங்க பார்த்துனே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. ஆமென். சோ ஒரு மனம் மிகப்பெரிய வல்லமை உடையது. ஒரு மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடும்பத்திலே ஒரு மனம் அவசியம், சபையிலே ஒரு மனம் அவசியம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் அவசியம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் அவசியம். ஒரு மனம் இருக்கிற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க சின்ன வயசுல கதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு வேடன் வந்தான், ஒரு வலையை விரிச்சான், அதுல தானியங்கள்லாம் போட்டான், நிறைய பறவைகள் வந்து என்ன பண்ணுச்சுங்க? கொத்துச்சு, சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் தெரியுது கீழே என்ன வச்சிருக்கிறான்? வலை. வலைய பார்க்கல, பெரிய வலை. சின்ன தானியத்து கண்ணுக்கு தெரியுது, எது தெரியல? வலை தெரியல. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு வலை தெரியல. என்ன வலை? சமூக வலைத்தளம். மாட்டிக்காத, சிக்கிக்காத. அல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சு? இது எல்லாம் பிளான் பண்ணுதுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்? பறக்கலாம். சோ அப்படி பறந்த உடனே அந்த சோதரம் வலையே தூக்கிட்டு பறந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லைன்னா அவ்வளவுதான். 4 மாடு கதை தெரியுமா? ஆமென். 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்ததான் ஒரு சிங்கம் வந்துதான். பாருங்க, 4 மாடை சேர்ந்து சிங்கத்தை என்ன பண்ணிடுச்சு? தட்டி தூக்கி துரத்திடுச்சு. சிங்கம் ஒரு பிளான் பண்ணிச்சு, இவங்க 4 பேர் ஒன்னாந்தா தானே பிரச்சனை. எந்த 4 பேர் தெரியல எனக்கு. இந்த 4 பேர் என்ன பண்ணணும்? பிரிச்சிடணும். பிரிச்சது, ஒவ்வொரு மாடா அடிச்சது, சாப்பிட்டுச்சு. ஒற்றுமை இல்லைன்னா யாருக்கு லாஸு? சொல்லுங்க, யாருக்கு லாஸு? எனக்கு தான் லாஸ். அல்லேலூயா. இன்னைக்கு ஒற்றுமை இல்லை, பிரிவினை. இந்த பிரிவினை தான் சாத்தான் பயன்படுத்தி கொள்ளுகிறான். சோ இவங்களுக்கு பாருங்க, குழப்பம் இல்லை, பிரிவினை இல்லை, கலகம் இல்லை, எல்லாரும் ஒரு மனமா இருக்காங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஒரே ஆவியின் எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. எகிப்துல இருந்து வந்த பொழுது சோத்திரம் கானான் தேசத்தை வெகுவாக்க போகிறாங்க. 10 பேர் சொல்றான் ஆப்போசிட்டா, எதிர்மறையா சொல்றான். 2 பேர் சொல்றாங்க காலே வேறு ஆவி பெற்றவன் போட்டிருக்குது, அவர் சொல்றாரு அந்த தேசம் தேவன் சொன்னபடி இருக்குது, போய் அதை சுதந்திரிக்கலாம். இந்த 10 பேர் சொல்றாங்க, ஐயோ அந்த தேசத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உயரமா இருக்காங்க, ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி போல இருப்போம், நம்மளை நசிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியை பெற்ற காலேபும் யோசுவாவும் அதில் பிரவேசித்தார்களே தவிர மற்றவர்கள் பிரவேசிக்கல. அல்லேலூயா. ஒரு மனதை கெடுக்க கூடாது. ஒரு மனதுக்கான காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். குடும்பத்துல ஒருவர் ஐக்கியமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். ஒரு காலத்துல வீட்டுல சாதம் சாப்பிடும் போது பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அப்பா அம்மாங்க தன்னுடைய அற வயிற்றோடு கூட எனக்கு போதும்ன்றுவாங்க. ஏன்னா அடுத்தது யார் சாப்பிடணும்? பிள்ளைங்க சாப்பிடணும். பாருங்க, இதுதான் புரிதல்.
இது குடும்பத்திலும் இருக்கணும், சபையிலும் இருக்கணும். அல்லேலூயா. யார் என்ன பண்ணா, நான் போட்டுக்கின்னு ஒரு ரூம்ல போனேன்னா, சாப்பிட்டேன்னா, நிம்மதியா குரக்க விட்டு தூங்கணும்னா, நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சா பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிட்டு சோம்பேறியா இருக்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. சோ அப்போ ஒரு வளர்ச்சி வரணும்னா ஆண்டவர் முதல் காரியம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம் சொல்றாரு, நீங்க ஐக்கியத்துல ஒரு மனதுல பலப்படணும். ஆமென். ஒரு சமீபத்துல ஒரு சகோதரன் எனக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்தார், திருமண அழைப்புதல். அவர்கிட்ட நான் கேட்டேன், பொண்ணு எங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஊர்ல கொடுக்குறேன், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு நான் விசாரிச்சேன். மாப்பிள்ளை என்ன பண்றேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நல்லா விசாரிச்சிங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரு, அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணை நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, அந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் தவறாமல் நடக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பொதுவா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறவங்க எப்படி பார்ப்பாங்க? வசதியா இருக்கிறாங்களா, கலரா, சுண்டி விட்டா ரத்தம் வரணும், குஷ்டரோகி தான் கல்யாணம் பண்ணணும். பிரைஸ் எல்லாம். அடக்கமான பொண்ணு கல்லறையில தான் தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தேடுறாங்கன்னா, பணக்காரங்களா இருக்கிறாங்களா, எவ்வளவு போடுவாங்க, கார் கொடுப்பாங்களா, பைக் கொடுப்பாங்களா, எவ்வளவு படிச்சிருக்காங்க, என்ன வருமானம், இதைதான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. தெய்வ பிள்ளையே, ஒரு ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை தேடுகிறாய் என்றால் நீ பார்க்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம், அவர்கள் வீட்டிலே சரியான ஐக்கியம் இருக்கிறதா, குடும்ப ஜெபம் நடக்கிறதா. பாருங்க, அந்த அந்த பிரதர் சொல்றாரு, குடும்ப ஜெபம் நடக்கிறதுனால நான் தைரியமா கொடுக்குறேன். எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், குடும்ப ஜெபம் நடக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அந்த ஜெபத்துல சொல்லும் போதே விண்ணப்பத்திலேயே அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிறார்கள். சில பேருக்கு என்னன்னா, என் பிள்ளைய கஷ்டமே தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க பிள்ளைய கஷ்டப்படுத்தாம வளர்க்கறது நல்லது, ஆனா கஷ்டம் தெரியாம வளர்க்கறது நல்லது இல்லை. ஆமென். சோ நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லா விதத்திலும் உதவி செய்வீங்க. ஒரு நாள் அவனுக்கு தனியா நின்று கஷ்டத்தை எதிர்க்கும் போது அதுக்கு எதிர்கொள்றதுக்கான பவர், வல்லமை, அறிவு, ஞானம் அவனுக்கு இருக்காது. சோ அவன் அதுல பயங்கரமா தாக்கப்படுவான். உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் கஷ்டங்களை தெரிய வேண்டும். கணவர் நல்லா ஓடி ஓடி ஓடிப்பாரு, சம்பாதிப்பாரு, மனைவி வீணா அதை செலவு பண்ணுவாங்க. எப்படிங்க குடும்பம் வளர்ச்சி பெறும்? எப்படி குடும்பம் வளரும்? ஒருத்தன் சம்பாதிப்பான் வீட்டுல பயங்கரமா கஷ்டப்பட்டு, ஒருத்தன் ஈஸியா செலவு பண்ணிட்டு இருப்பான். ஒரு மனம் இல்லையே. குடும்பத்துல ஒரு மனம் தேவை. உழைப்பதுல ஒரு மனம், சேர்ப்பதுல ஒரு மனம், மிச்சம் பிடிக்கணும். எத்தனை தாய் தகப்பன் தனக்கு நல்ல உடைகள் இல்லைனாலும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறாங்க. இதை தெரியாத அநேக பிள்ளைகள் கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் படிக்கிறவர்கள் ஃபீஸே கேட்கலனாலும் அல்லது ஃபீஸ் கேட்டாலும் அதை விட அதிகமாய் சொல்லி வாங்கி போய் என்ஜாய் பண்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு யாருன்னா அப்படி இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. உன் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தகப்பன் கஷ்டத்தையே உன்னால புரிஞ்சிக்க முடியல. இயேசு சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்ததை எப்படி உன்னால விளங்கிக் கொள்ள முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றவருடைய வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள் நாம் அறிய வேண்டும். அப்போ ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியும், ஒருத்தர் தாங்க முடியும், ஒரு மனம் இருக்கும். பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. இந்த முழு சபையாரும் ஒரு மனப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 120 பேர் ஒரு மனப்பட்டாங்க. நீ பெரியவன் நான் சின்னவன்ற பேச்சு அவங்களுக்கு வரல. சமீபத்துல ஒரு செய்தியை படித்தேன், எனக்கு கொஞ்சம் அது வருத்தமா தான் இருந்தது. அல்லேலூயா. ஒரு நடிகர் இப்படியாய் பேட்டி கொடுத்திருந்தார். என்ன பேட்டி என்றால், நான் இந்து கோயிலுக்கு போனேன், அங்கே எல்லோரும் என்னை பார்த்தார்கள், என்னிடத்துல போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போனேன், நான் போன உடனே எல்லாரும் ஓடி வந்து கை கொடுத்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் மசூதிக்கு போனேன், நமாஸ் முடிகிற வரைக்கும் யாரும் என்னிடத்தில் வரவில்லை. அதனால் நான் முஸ்லிம் மதத்தை தழுவுகிறேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. கிறிஸ்துவங்க ஏன் இப்படி போயிட்டாங்க? எல்லா சபையும் சொல்லல, சில சபைகளை சொல்லுகிறேன். செலிபிரிட்டியா? எல்லாத்துக்கும் மேல ஒரு செலிபிரிட்டி இருக்கிறார், அவர்கிட்ட இரு. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ரீல் ஹீரோ, அவர் தான் ரியல் ஹீரோ. ஆமேனே வரலையே. இவங்க எல்லாம் ஒரு நாள் செத்துருவாங்க, அவர் மட்டும்தான் சாவாம இருக்கிறாரு. அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி அநேகர் அவர் சொன்னாரு, இங்க எல்லாரையும் சமமா பாக்குறாங்கன்னாரு. சோ நம்ம நாட்டுல ஒருத்தர் இருந்தார், பெரியார். அவர் என்ன சொன்னார்? கடவுளே இல்லைன்னார். கடவுளே இல்லைன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஜாதி இல்லைன்னு சொன்னார். ஜாதியே கடவுள் தான் உண்டாக்குன்னு சொன்னாரு, அதனால கடவுள் இல்லைன்ட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர்கிட்ட ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு கேட்டாங்களாம் பெந்தகோஸ்தேக்காரங்க. அப்போ அவருடைய ஒரு இடத்த வந்து கொடுத்தாராம். நீங்க 2 நாள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துதான் நான் அதுக்கு அடுத்தது நாட்கள்லாம் கொடுக்கணுமா இல்லையான்னு பார்ப்பேன். அப்போ அங்க நடந்துதான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் தெரியும்ல, பெந்தகோஸ்தேக்காரங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. ஸோ நல்ல ஆராதனை நடந்துச்சு, நல்ல ஜெபம் நடந்துச்சு, சமைச்சாங்க. எல்லாரும் ஒரே பந்தி, ஒரே விதமான சாப்பாடு, ஒரே விதமான உடை. ஸோ சாப்பிட்டவங்க பரிமாறினவங்களுக்கு போட்டாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்படி சரி சமமா இருக்கிறாங்களே, நம்ம ஆண்டவர் அதை தான் சொல்றார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்று. அப்ப அந்த ஐக்கியம் எப்போ வரும்னா எல்லாரும் சமம்ன்ற எண்ணம் வரும்போது தான் வரும். அல்லேலூயா. ஸோ இங்க எல்லாருமே பல விதத்துல வித்தியாசமா இருக்கலாம், பணத்துல, படிப்புல, நிறத்துல, உயரத்துல. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருப்பது பரிசுத்த ஆவி. ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். நிறைய சகோதரர்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? ஒரு மனமா பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனம் அவசியம். குடும்பத்துல எல்லோருமே ஒரே சிந்தையாய் செயல்படும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில வீடுகளில நான் பார்த்திருக்கிறேன், சின்ன பிள்ளைங்க கூட கடினமா உழைக்கும். அந்த வீடு வளர்ச்சியை கண்டதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி? சின்ன பிள்ளை கூட அவங்க வீட்டுல கடினமாய் உழைக்கும். உதாரணத்துக்கு தண்ணி கேனையே தூக்கும். அந்த உழைப்பு தெரிகிறது, பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிகிறது. ஸோ சில வீடுகளில அப்பா ஒன்று சொன்னா, அம்மா ஒன்று சொன்னா, பிள்ளைங்க ஒன்று சொல்லுது. இப்படி நாலு மூலிகை இருந்தாக்கா உலகத்துல சொல்லுவாங்க அது ஒரு கோயில்ல இருக்குமா. ஆமென். கோச்சிங்கன்னே இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு மனமாய் ஒன்றாய் சேர்ந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒருமனப்படும் பொழுது அங்கே அது பலமாய் மாறு. ஒற்றுமை தான் பலம். அந்த ஒற்றுமையா வாழ்வதுதான் சாட்சி. அல்லேலூயா. சொந்த அண்ணன், சொந்த தம்பி, சொந்த தங்கச்சி, அக்கா தங்கச்சியே இன்னைக்கு பேச முடியலையே. பைபிள் வசனம் சொல்லுது, நீ உன் சகோதரன் மேல கசப்பா இருந்தாக்கா காணிக்கை போடாத, நான் அதை ஏத்துக்க மாட்டேன், நீ அதை வச்சுட்டு போய் முதல்ல சமாதானம் ஆயிட்டு வந்து போடு, நான் அப்பதான் ஏற்றுக்கொள்வேன்றாரு. காணிக்கையே அப்பதான் ஏற்றுக்கொள்வேன்றாரு. பரலோகத்துல எப்படி ஏற்றுக்கொள்வாரு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசிங்க. நாம் எல்லோரோடும் ஒப்புரவா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். சில ஆட்கள் இடத்துல அளவா இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ஆண்டவருடைய கிருபையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான், ஆண்டவரே நான் யாரையும் வெறுத்துடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க, அப்பெல்லாம் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த மகனை, இந்த மகளை நான் வெறுக்க கூடாது, அவங்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்களே. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு இரக்கமாய் பேசுகிறது. ஆனா ஆபேலுடைய ரத்தம் எப்படி பேசினது? பழி வாங்கும்படி பேசினது. ஆண்டவர் சொல்றார், ஆபேலினுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது, காயினே ஆபேலே என்ன செய்தாய்? சோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகை, அந்த பகையினால் கோபம், கோபம் பழியாய் மாறுகிறது. அந்த பழி, அந்த பகை, பழி அது என்ன செய்யுதுன்னா கொலையா மாறிச்சு. அல்லேலூயா. கசப்பை வளர்க்க விடாதீங்க, கோபத்தை வளர்க்க விடாதீங்க. அது குடும்பத்தை கெடுத்துரும். உன் கணவன் மனைவி உறவை கெடுத்துரும், உன் பிள்ளைகள் பெற்றோர் உறவை கெடுத்துரும், உன் சகோதர சகோதரியை கெடுத்துரும். ஸோ அந்த உறவு நீடிக்கணும்னா ஒருத்தரை விட்டு கொடுத்து, ஒருத்தர் சந்தோஷமாய் விட்டு கொடுத்து கனப்படுத்தி நம்ம கடப்பட வேண்டும். அல்லேலூயா. இவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. வாசிங்களேன், எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எந்த ரத்தத்துக்கிட்ட வந்துட்டாங்க? எந்த ரத்தம்? தெளிக்கப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். சோ அவருடைய ரத்தத்தினால் நமக்கு எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை சமாதானம் உள்ளவராய் மாற்றுகிறார். பிதாவோடு நம்மை சமாதானப்படுத்துகிறார். அல்லேலூயா.
பகையாய் நின்ற ஸ்தோத்திரம் சுவரை சிலுவையினால் அவர் தகர்த்து போட்டார். ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறார். யோவான் 17வது அதிகாரத்தில் அதை போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிறார். இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனா இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிற. கலகத்துக்கு தேவன் இருக்கிறான்னா இருக்கிறான், அவனை பத்தி நமக்கு தேவையில்லை. சமாதானத்துக்காரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ். அப்போ ஐக்கியத்துல இவர்கள் பலப்பட்டார்கள். சோ ஒன்றா இருந்து எல்லாத்தையும் ஒரு மனமா அனுபவிப்பது மட்டும் இல்ல, இவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றாயிருந்தது. விசுவாசம் ஒன்றாயிருந்தது. சோ இவருடைய பிரயாசங்கள் ஒன்றாயிருந்தது. எல்லாரும் மாத்தி ஏட்டிக்கு போட்டு யாரும் பேசல. ஒருத்தங்க எழும்பி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை எல்லாரும் முழு மனதோடு ஆமோதித்து அதை செயல்படுத்தினார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு வீட்டுக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு ஒருத்தரும் சொல்லல. எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களால வர முடியுமா? என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல நான் உடன் ஊழியனா இருந்த பொழுது ஒரு குடும்பத்துல ஸ்தோத்திரம் ஜெபத்துக்கு போக கூடாதபடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. என் குடும்பத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ நான் பார்த்தேன், இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் போகாம நின்னுடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரு வீட்டுக்கு மட்டும் போகாம நின்னா கண்டுபிடிச்சுவாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், குடும்ப ஜெபத்துக்கு இனிமே போக வேண்டாம். பாருங்க, எனக்குள்ள இருந்த கசப்பு என் ஊழியத்தை பாதித்தது. அந்த வாரத்திலே தேவன் என்னோடு பேசினார். நான் ஒப்பு கொடுத்தேன், ஒப்புரவானேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஊழியக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் செய்ததை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. யாரும் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் தீமையும் நினைக்காதீங்க. அதை நினைச்சீங்கன்னா உங்களால மன்னிக்கவே முடியாது. சோ அவர்கள் ஏதாகிலும் 1, 2 செய்திருப்பார்கள். அது கூட செய்யலன்னா பரவாயில்ல, அவர்கள் தேவ சாயலாய் படைக்கப்பட்டார் என்ற உணர்வோடு சமாதானமாகுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சண்டையை பிடிச்சு நம்ம போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் போய் விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஐக்கியத்துல பலப்பட்டாங்க. பாருங்க, எரிகோவை சுத்திலும் ஒற்றுமையா வந்து சுத்தி ஆர்ப்பரிச்சாங்க. எரிகோ மதில்கள் விழுந்தது. அல்லேலூயா. ஒரு மனதிற்கு பலம் உண்டு. ஒரு மனமான வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையாய் முடியும். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? என் கூட சேர்ந்து வாசிக்க தேவையில்ல. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். அல்லேலூயா. சோ ஒன்று சேர்ந்தால் நமக்கு பலனும் கிடைக்கும், சாட்சி உள்ள வாழ்க்கையும் வாழ முடியும். குடும்பம் வளர்ச்சி பாதையில போகும், பிசினஸ் வளர்ச்சி பாதையில போகும், ஊழியம் வளர்ச்சி பாதையில போகும். ஊழியத்திலே 2க்கு மேற்பட்டவர்கள் இருப்பீர்களானால், எந்த ஊழியத்திலே இருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டால் தான் அந்த ஊழியத்திலே சாதிக்க முடியும், அந்த ஊழியத்திலே வளர்ச்சியை பார்க்க முடியும். நீங்கள் ஒருமனப்படாமல் ஏட்டிக்கு போட்டியாக ஸ்தோத்திரம் குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. சில பேர் பாருங்க, பாட்டு பாட மாட்டாங்க, ஆனா பாட்டு பாடுறவங்கள குறை சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்டவங்களாம் நமக்கு வேலை கிடையாது. நியாயம் தீர்ப்பதும் குற்றவாளி ஆக்குவதும் நம்முடைய வேலை கிடையாது. சரி பண்றதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. சரி, இப்போ இவங்க எல்லாரும் பலப்பட்டாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி சீஷர்கள் பயந்து போய் கிடந்தாங்க. இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்று ஒருமனப்பட்டதுனால இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? தைரியம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப தைரியத்துல தேவன் பலப்படுத்துகிறார். பாருங்களேன், நம்ம தனியா எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டா நம்ம பேசுற விதத்துக்கும், நம்ம கூட ஒரு பாடி கார்டு மாதிரி நல்ல ஒரு சோத்திரம் ஃபிட்னஸோட ஒரு 4 பேர் இருக்கும்போது நம்ம எதிர்த்த ஆள் கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. கல்லூரி பிள்ளைகளுக்கு தெரியும், பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒஸ்ட். பிரைஸ்லாம், ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன். ஸோ எல்லாரும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஒரு பையன் அந்த பக்கம் போக முடியாது. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பொண்ணு அழகா போயிடும். ஆமென். ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவருங்க. கவனிங்க, தைரியத்தை கொடுக்கிறார்.
சோ பரிசுத்த ஆவி வந்துடுச்சு, ஒற்றுமை வந்துடுச்சு, இப்ப தைரியம் வருகிறது. எதுக்கு தைரியம்? ஊழியத்தை செய்யணும். ஆமென். எதுக்கு தைரியம்? உனக்கு வருகிற பிரச்சனையை எதிர்த்து நிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையை பார்த்தோன்னா பயம். நான் ஒரு சகோதரி கேட்டேன், நீங்க வண்டி ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். ஓட்டுவேன் பாஸ்டர். நாங்க ஸ்தோத்திரம், மெயின் ரோட்ல எல்லாம் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன் பாஸ்டர். ஆனா லாரி வரும்போது மட்டும் கண்ணை முடிக்கும் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் நாம தான் போய் அங்க. ஆமென். பயம். சில பேருக்கு சிலதை பார்த்தாலே பயம். பயப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து கூட பயப்படல. ஸ்தோத்திரம். 6000 பிசாசு பிடிச்சவன பார்த்து பயப்படல. அல்லேலூயா. தைரியமா நின்னார். தானியேலை பாருங்க, சிங்க கேபில தூக்கி போறாங்க, தைரியமா உள்ள போறாரு மனுஷன். அல்லேலூயா. எரிகிற அக்னி ஜுவாலையில தூக்கி போட்டாங்க, அவருடைய நண்பர்கள், அவங்களும் தைரியமா போறாங்களே. நாமளும் சொல்ல முடியுமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்க கேபியோ சொல்லுங்க, அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவா. அல்லேலூயா. சோத்திரம். ஜெபிக்கிறவனுக்கு சிங்கமே எதிர்க்க வந்தாலும் பயம் கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்காக பக்தி வைராக்கியமா நிக்கிறவனுக்கு எரிகிற அக்னி சூளையில போட்டாலும் பயம் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க அதுதான் நடக்குது பாருங்க. தைரியப்படுத்தினார். குடும்பத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, கடனை குறிச்சு, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன் பெற்றோரை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? பயந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாபேசின் எல்லைகளை பெரிதாக்குனவர் உன் எல்லைகளையும் பெரிதாக்குவார். ஸ்தோத்திரம். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோ பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். தைரியமா தைரியமா பாருங்க, அவங்க தைரியத்துல பலப்பட்டாங்க. 2வது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19, 20 வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆமென். இங்க கவனிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துல ஜெபிக்கும்படி போகிறார்கள். ஜெப ஆலயத்துக்கு எதுக்கு வந்தாங்க? ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய திருச்சபைகளில ஜெப ஆலயத்துல எதுக்கு வராங்கன்னா, சோதரம் தூங்குறதுக்குனே வராங்க. அல்லேலூயா. சில பேர் விளையாடுறதுக்குனே வராங்க. சில பேர் இந்த மியூசிக்கெல்லாம் டான்ஸ் போடுறதுக்கே வராங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இன்னைக்கு சபைக்குள்ளே வருகிறார்கள். ஆனா இங்க பாக்குறோம், இவங்க எதுக்கு போனாங்களாம்? ஜெபிக்க. அல்லேலூயா. ஜெபிக்க. நீ தேவாலயத்துல வரும்போது ஜெபத்தோடு வர வேண்டும். தேவாலயத்துல வரும்போது நல்ல பிரசன்னத்தோடு ஆண்டவரை துதிக்கணும் என்ற எண்ணத்தோடு வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார் என்ற ஆவலோடு கூட வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்துல நீ அப்படிப்பட்ட எண்ணங்களோடு வர வேண்டும். இங்க கவனிக்கிறோம், அங்க போனாங்க. ஒருத்த முடவன் இருக்கிறான். அவன் 40 வயசு மதிப்பு உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எதிர்பார்க்கிறான், பொண்ணோ வெள்ளியோ அவங்க கிட்ட இருக்கும், பிச்சை போடுவாங்கன்னு சொல்லி. ஆனா அவனுக்கு தெரியாது, இவங்க அதெல்லாம் வச்சு இல்லை. அவர் சொன்னாரு, பொண்ணோ வெள்ளியோ என்னிடத்துல, ஆனா இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னாங்க. அவன் குதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில முடியாத காரியங்கள் இருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவினாலே உன்னை கர்த்தர் பலப்படுத்தி நீ முடவனாய் இருக்கிற பல விஷயத்துல உன்னை எழும்பி நிமிர பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியை பெற்றுக்கோ, ஒரு மனதுல ஐக்கியத்துல நிலைத்திரு. 3வது தைரியப்படு. எனக்காக கிரியை செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவருக்கு வண்டியெல்லாம் தேவையில்லைங்க, கூப்பிட்டு அடுத்த செகண்ட் அங்க இருப்பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க?
அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு எங்க போனாலும் அவன் கூடவே இருந்தார், அவனை உயர்த்தினார். அதே தேவன் உன் கூட இருக்கிறார். யோசேப்புக்கு வந்த போராட்டம் போல உன் போராட்டம் இருக்குமானால் உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னையும் யோசேப்பை போல உயர்த்துவார். அல்லேலூயா. சோ தைரியம் வேணும். நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகளை, ஜெபிக்கிற தைரியம் வேணும். ஐயோ எனக்கு ஜெபம் கொடுத்துட்டாங்களா, இவ்வளவு பேர் இருக்காங்களா, நான் எப்படி ஜெபிக்கிறது? பயப்படாத. சாட்சி சொல்லும் பொழுது பயப்படாத. சாட்சி தைரியமா சொல்லு. யாருக்கு சொல்ற? ஆண்டவருக்கு சொல்ற. ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்றல, ஆண்டவர் உனக்கு செய்ததை உலகத்துக்கு தைரியமாய் சொல்லுவாயா? ஆமேன்ன்றாங்க. அங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பல பேருக்கு என்ன சொல்றாங்கன்னே தெரியல. விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். அறிவிப்பாயா? அறிவிப்பேன். இந்த கல்யாணத்துல சொல்லுவாங்க பாருங்க, கையை பிடிச்சி சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்கும் அது ஞாபகம் இருக்கு. இனி வர்ற நாட்கள்ல யாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா, கல்யாணம் பண்ணாங்கன்னா பாருங்க, இது மாதிரிதான் நம்மளும் சொன்னோம் ஒரு காலத்துல. அதெல்லாம் கொஞ்சம் மைண்டுக்கு கொண்டு வந்து அதை சரிப்படுத்திங்க. அல்லேலூயா. சரி, தைரியமாக சொல்றாங்க. பேதுரு யாருங்க? ஒரு வேலைக்கார பொண்ணுக்கே பயந்தவர். பிறகு போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க, இயேசு பிடிச்சிட்டு போறாங்க, இவர் பின்னோக்கி போறாரு, சோத்திரம் பின்பற்றி போகிறாரு. அப்ப சொல்றாங்க, நீரும் அவரோடு கூட இருந்த ஒருவர் தானே? அந்த பெண்ணிடத்தை அவர் சொல்றாரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து சத்தியமா தெரியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து திட்ட ஆரம்பிச்சாராம். அப்படி பயந்தாங்கோலியா இருந்த பேதுரு என்ன தெரியுமா? இங்க ஸ்தோத்திரம் தைரியமா சொல்றாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும், எஜமான்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும், இந்த தேசத்துல இருக்கிற கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்கிற சட்டங்களுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, சொந்த பந்தங்கள் வரும், சட்டங்கள் வரும், நிறைய வரும். ஆனா வேதத்திற்கு உட்பட்டு இருந்தால் அதுக்கு நீங்க கீழ்ப்படியலாம், தாராளமாய் கைகொள்ளலாம். ஆனால் வேத வசனத்துக்கு எதிராக இருக்குமானால் அதை காட்டிலும் நீங்கள் தேவ வசனத்துக்கு தான் கீழ்ப்படியும். அல்லேலூயா. எங்க மாமா சொன்னாரு, எங்க ஓனர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லக்கூடாது. வேத வசனம் தேவனுடைய சட்டத்தையும் திட்டத்தையும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாத. அல்லேலூயா. தேவ காரியத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஆமென். சோதரம், அதுதான் சரியான தைரியம். தானியேல் உறுதியா இருந்தான். நாங்கள் மரக்கறியை மட்டும் சாப்பிடுகிறோம், நான் ஜெபம் மட்டும் பண்ணுவேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நீ நிப்பாட்டின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். பக்தி வைராக்கியமாய் தைரியமாய் இருந்தாங்க. கர்த்தரும் அவர்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்தார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்புறதுக்கு அடையாளமே தைரியம் தான். பாருங்க, சில கிறிஸ்தவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனா பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க, உண்மையாவே எல்லாம் இருக்குது. ஏன்னா நிறைவானவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அவர் தெளிவா சொல்றாரு. எல்லாம் மிரட்டுறாங்க, வந்து உன்னை சாகடிக்க கூட எங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனாலும் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு சகோதரன் இருந்தார். அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். ஸோ அவருக்கு என்ன பழக்கம்னா, புக்ஸ் நிறைய படிப்பார். ஸோ அந்த ஊர்ல ஒரு லைப்ரரி இருந்தது, நிறையூர்லயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைப்ரரிக்கு போனவர் எல்லா புக்கும் படிச்சிட்டார். ஸோ படிக்காத புத்தகம் எதனா இருக்காதான்னு அப்படியே தேடிட்டு வர்றார். அதுல ஒரு புத்தகம், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய வரலாறு. இதை யாரு வச்சாங்கன்னு தெரியலங்க. அந்த புக்கை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். அவர் வாசிக்க இயேசு என்கின்ற ஒரு நபருக்காக இத்தனை பேரும் ஜீவனை கொடுத்து தைரியமா நிக்கிறாங்களே, இந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வமோ என்று சொல்லி அவர் வேத புஸ்தகத்தை வாங்கி படிக்கலானார், ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு எவ்வளவோ அற்புதம் செய்தார். உங்க வசனம் போட்டிருக்குது, அவர் நிழல் பட்டெல்லாம் சுகமானாங்க. ஆனா பேதுரு எப்படி மரித்தார் தெரியுமா? சிலுவையில் அறிந்தார்கள். அவர் சொன்னார், நான் இயேசுவை போல புனிதன் அல்ல, அவரை சரியாய் நேராய் வைத்து அடித்தீங்க, என்னை தலைகீழா வச்சு அடிங்க. அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்கும் தைரியசாலியா இருந்தாங்க. அல்லேலூயா. தைரியத்துல பலப்படணும். நீ என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நான் அவர் பேர்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் சரியான தைரியம். இது யாருக்கு வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு தான் வரும். பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு தான் வரும். நீங்க பேதுரு பாருங்க, அங்க பயந்து ஓடினவர் இங்க சொல்றார், அதிகாரிகளுக்கு முன்னாடி சொல்றார், ஸ்தோத்திரம், நான் இந்த கண்டதையும் கேட்டதையும் சொல்லாம இருக்கிறது எப்படி? நீங்க வேதத்துல படிச்ச நல்ல விஷயங்கள், சபையில நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், சாட்சிகள், இதையெல்லாம் பிறருக்கு நீங்க நிச்சயமாய் சொல்ல வேண்டும்.
அல்லேலூயா. இங்க 3 நாள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதற்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம சபையில அநேக பிள்ளைங்க அங்க போய் உழைக்கிறாங்க, ஒரு மனமா வேலை செய்யறாங்க, கர்த்தருக்காக செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம். யாரோ நடத்துறாங்க, யாரோ பண்றாங்க இல்ல, யாருக்காக பண்றாங்கன்றத நம்ம பிடிச்சி நம்ம செய்யறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இப்ப வரப்போகிற நாட்டுல நம்மளும் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். சோ இவர்கள் தைரியமாக பிரசங்கித்தார். இன்னைக்கு சாட்சி சொல்ல பயப்படாதீங்க, காணிக்க பாட்டு பாட இல்ல பாட்டு பாட பயப்படாதீங்க, சுவிசேஷம் சொல்ல பயப்படாதீங்க, தைரியமா போங்க. பரிசுத்த ஆவி பெற்றவன் ஒரு நாளும் பயப்படும். நம்ம தப்பானதை பேச போறதில்ல. எங்க என்ன பேசணும்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் தைரியசாலின்னு போயிட்டு ஸ்தோத்திரம் வேற மாதிரி பேச விட மாட்டார், ஞானமா பேச வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோ அடுத்தது பாருங்க, கொடுப்பதில் அவர்கள் பலப்பட்டார்கள். முதல்ல பரிசுத்த ஆவி பெற்றாங்க, ஐக்கியத்துல பலப்பட்டாங்க, தைரியத்துல பலப்பட்டாங்க. மூன்றாவது கொடுப்பதில் பலப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:34-35 வாசியுங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களில் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறையில்லாது இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை நமக்கு வேணும். கொடுப்பதில அவங்க எல்லாரும் பலப்பட்டாங்களாம். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல தசமபாகமாய் நம்ம பார்க்கும் பொழுது 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம அதை ஆண்டவருக்காக கொடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் வளர்ச்சியின் பாதையில போகும். ஆமீன் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் பாட்டு பாடுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் பைபிள் வாசிங்க, அவ்வளவுதான் 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்காக கொடுப்பதிலே இவர்கள் முன் உதாரணமா இருந்தார்கள். நம்முடைய சபையிலே சமீபத்திலே ஒரு கூட்டத்தை நம்ம ஒழுங்குபடுத்தி இருந்தோம். பாஸ்டர் அவங்க வந்திருந்தாங்க, இயேசுதாஸ் ஐயா அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு நம்ம ஒரு திட்டம் போட்டோம், பிளான் பண்ணோம். எவ்வளோ செலவாகும், அப்ராக்சிமெண்டா 2.5 லட்சத்திலிருந்து ஒரு 3 லட்சம் செலவாகும்னு போட்டோம். இப்போ இதனுடைய தேவைகள் யார் சந்தித்தது? ஜபத்தோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். நிறைய பேர் அவங்களால் இயன்றதை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அது தப்பே கிடையாது. அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றதை உற்சாக மனதோடு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஐயோ நான் 1 ரூபா தான் இருக்குது, 1 ரூபாய் இப்போ யாரும் வச்சு இல்லை, 10 ரூபா தான் இருக்குதுன்னு கலங்காதீங்க. 10 ரூபாவை சந்தோஷமா கொடுங்க. 2 காசை போட்ட ஏழை விதவையை தான் ஆண்டவர் பெருசா பேசுங்க. ஆமேன். ஸோ கொடுக்குற மனசு இருந்தும் என்கிட்ட இல்லையேன்னு வருத்தப்படுறியா, உனக்கு கொடுப்பார். அப்ப நிறைய கொடு, இப்ப இருக்கிறத கொடு. ஆமேன். பாஸ்ட் என்ன நினைப்பாருன்னு நினைக்காத. நான் எப்பவுமே பேரை மட்டும் தான் வாசிப்பேனே தவிர அமௌண்ட்டை வாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பிளான் போட்டோம், நிறைய செலவு, சாப்பாடு கொடுக்கணும், 2 நாள் கொடுக்கணும், இப்படியெல்லாம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். அநேகர் பொறுப்பெடுத்தாங்க, சாப்பாட்டை பொறுப்பெடுத்தாங்க, பேனர், போஸ்டர், கைப்பு, அந்த பிட் நோட்டீஸ் பொறுப்பெடுத்தாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஒருமனப்பட்டு அதை செய்தார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதமா அது இருந்துச்சு. ஆமென். 2 நாள் மழை வந்து அந்த இடம்லாம் அப்படியே ஆயிப்போச்சு ஒரு மாதிரி. ஆனா அந்த ஜெல்லி எல்லாம் போட்டாங்க. யாரு? நம்ம சபை பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்து வேலை செஞ்சாங்க. ஸோ எல்லாரும் அங்க பாருங்க, கொடுப்பதில, உடல் உழைப்பை கொடுப்பதில, காணிக்கை கொடுப்பதில, ஜபத்தில நேரத்தை கொடுப்பதில நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிட்டத்தட்ட 1,46,000 சொச்சம் செலவாயிருக்குது. ஸோ ஆண்டவர் மீதம் எடுக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கணக்கு போட்டது பெருசுதான், ஆனா அதனுடைய பொருள் தேவைகள்லாம் சில பேர் சந்திச்சதுனால 2 நாள் சாப்பாடு நம்ம சபை கொடுக்கல, சபையை சார்ந்தவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதனால எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியா எடுத்தார், எல்லாத்திலையும் மீதி எடுக்க உதவி செய்தார். ஸோ கொடுக்கறதுலையும் நம்ம எப்படி இருக்கணும்னா பலப்படணும். ஏழைக்கு இறங்குறவன். ஆமா. ஸோ உன் பிள்ளைங்க பழக்கப்படுது, மற்றவங்களுக்கு எதனா கொடுக்கணும், அது கொடுக்காத, அது கொடுக்காத, அது கொடுக்காத, கடைசியில உனக்கே கொடுக்காது. சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா,
ஊண்டு கிள்ளி கொடுக்கும். ஒரு கில்லு அதை கிள்ளணும், நல்லா கொடுக்க வைக்கணும். ஆமென். கொடுக்கிற பழக்கம் வேணும். வாங்குவதை பார்ப்பிலும் கொடுப்பது உத்தமம். அல்லேலூயா. சரி, இவங்க கொடுப்பதிலே பலப்பட்டாங்க. எப்படி கொடுப்பதில்னா, ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் கொடுத்தார்கள். ஊழியத்துக்கு மட்டும் கொடுக்கல, ஏழைக்கும் தரித்திரருக்கும் கொடுத்தாங்க. மாசம் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்களேன், 12 மாசம் 120 ரூபாய். 120 ரூபாய்க்கு என்ன வரும்? சாக்லேட் வரும், பென்னு வாங்கலாம், பென்சில் வாங்கலாம். தெரு ஓரமா இருக்கிற பசங்களை போய் பாருங்க, ஒரு சாக்லேட் கொடுத்தாலே சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா இங்க ஒரு மிஷினரி காணிக்கை பெட்டி வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வ நாம மகிமைக்கு என்று சொல்றேன். இப்ப சமீபத்துல நாங்க அதை எடுத்து மிஷினரிகள் பிள்ளைகள் படிப்பதற்காக அனுப்புவதற்காக எடுத்தோம். 66,000 சொச்சம் அதுல இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம சபையார் கொடுத்ததுதான், சிறுக சிறுக சேர்த்ததுதான். நம்ம 2 டைம் கொடுக்குறோம். ஒன்னு கிறிஸ்துமஸ் டைம்ல அந்த மிஷினரிகளுடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். 2வது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நம்ம அதை செய்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நம்ம எல்லாருடைய ஒரு சின்ன சின்ன பங்களிப்பு தான் அது பெரும் தொகையாக மாறி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எனக்கு ஆசை, மிஷினரிக்கு கொடுப்பது மட்டுமல்ல, மிஷினரியையே கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சபை யாரை கொடுக்கணும்? ஒரு மிஷினரியே இந்த உலகத்துக்கு தரணும். அல்லேலூயா. ஒருத்தர் இல்ல, நிறைய பேரை தரணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. கொடுப்பதிலே பலப்பட்டார்கள். ஆமென். இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அவருக்கு எதை கொடுத்தாலும் ஈடே ஆகாது. வேகமாக பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, சபை வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஐக்கியத்திலே பலப்பட்டார்கள், தைரியத்திலே பலப்பட்டார்கள், கொடுப்பதிலே பலப்பட்டார்கள். இப்பொழுது பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் பலப்படுகிறார்கள். இங்க நடக்கிற சம்பவம் என்னவென்றால், நீங்க மேல நம்ம வாசித்தது போல எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஊழியக்காரனுடைய பாதப்படியில பாருங்க, எங்க போட்டாங்களா? பாதப்படியில போட்டாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:34-35 சொல்லப்படுகிறது. சோ பாதப்படியில, அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது போட்டிருக்கோம், பாதப்படியில போட்டாங்க. அல்லேலூயா. சோத்ரம். பணத்தை பெருசா அவங்க நினைக்கல, தேவனுக்காக ஓடணும்னு நினைச்சாங்க. ஆமென். இதை பார்த்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நாமளும் காணிக்கை கொடுக்கணும். நல்ல விஷயம் தானே? பிரைஸ் எல்லாம். எனக்கு சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவங்க எப்போ காணிக்கை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு கொடுத்தாங்க? எப்படி? சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறாரு, அவர் எவ்வளவு கொடுத்தாரு? இவர் அவரை விட அதிகமாக கொடுக்கறதுக்காக கேட்கிறாரா, இல்ல அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறாரா? எனக்கு புரியல. ஒரு பக்கம் கோபமாவும் இருக்கும், ஒரு பக்கம் பிரைஸ் எல்லாம் வேதனையாவும் இருக்கும். இப்ப பாருங்க, யார் என்ன கொடுக்குறாங்கல்ல, உனக்கு உள்ளத்துல என்ன தோணுச்சு அதை கொடு. அல்லேலூயா. இவருங்க என்ன பண்ண தெரியுமா? 2 பேர் அனனியா சஃபீரால் என்ன பண்ணாங்க? அந்த 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பார்த்தா தெரியும், அதுல போடப்பட்டிருக்குது. இவங்க ஒரு நிலத்தை வித்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க? ஒரு அப்ராக்சிமெண்டா 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு வித்ததை இவங்க 10 லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுக்கல, 8 லட்சம் தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நிலத்தை மொத்தமா வித்து கொண்டு வந்துட்டேன். இது உண்மையா பொய்யா? பொய். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா இதை விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையதுதான், வித்ததுக்கு அப்புறமும் இது உன்னுடையதுதான். நீ ஏன் பொய் சொன்ன ஆவியானவருக்கு முன்னாடி? ஆவியானவர் 2 விஷயம் செய்வார். ஒண்ணு, உன்னை விட்டு போயிடுவாரு, இல்ல உன்னையோ விட்டுட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடந்து தெரியுமா? இங்க அந்த பொய்யினாலே அவன் அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். இவனை தூக்கி போய் அடக்கம் பண்றாங்க வாலிபர்கள். ஸ்தோத்திரம். அடுத்து அவங்க மனைவி வராங்க. மனைவி கிட்ட கேட்கிற, எப்பமா எவ்வளவுதான் வித்தீங்களா? அந்த அம்மாவும் சொல்லுது, என்ன சொல்லுது? ஆமாய்யா, சோத்திரம் ஐயா, அவ்வளவுதான் வித்தேன். அவ்வளவுதான், அதுவும் செத்து போச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா, எங்க ஆண்டவர் காரியத்துல விளையாடாதீங்க, ஆண்டவர் காரியத்துல ஏமாத்தாதீங்க, அது நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்காதுங்க. ஒரு 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 உணர்வை கொடுத்து அவனை சரியான பாதையில் நடத்திருந்தா 2 பேரும் குழைச்சிருப்பாங்க. நீ 8 லட்சம் தான் எத்தனை வந்துக்கிறனா கொடு, மீதி 2 லட்சத்தை என் பிள்ளைகளுக்கு எனக்கு வச்சுக்கினா பாஸ்டர்னா சந்தோஷம் தான். என்ன சபிக்க போறாங்க? அல்லேலூயா. ஆனா இவங்க பொய் சொன்னாங்க. இதை நிமித்தமா அங்க 2 பேர் மரிச்சதுனால சபையில இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நல்லது. நான் இன்னைக்கும் ஊழியனா நிக்கிறேன்னா அவருக்கு பயப்படுகிற பயம்தான். அல்லேலூயா.
சோ ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை விசாரிப்பார், நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். மனைவியை என்ன வேணாலும் பேசலான்னு பேசி கர்த்தர் பார்க்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது தான், அவர் வரமாட்டார், நீ தாங்க போகணும். ஒருத்தன் ஒரு கதை சொன்னார் நினைக்கிறேன், ஐசக் பாஸ். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பயில்வான் என்ன பண்ணாரு, பயங்கரமா சவால் விட்டார். ஒரே ஒரு கொசுவை தான் ஆண்டவர் அனுப்புனாராம். அது கட்சி அவர் வியாதிப்பட்டு என்ன ஆயிட்டாரு, செத்தே போயிட்டாரு. அதனால அவர்கிட்ட நம்மளுடைய வீரத்தெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, காட்ட முடியாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கவனிக்கிறோம். அவங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க பயப்படணும். உன் பிள்ளை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒருத்தருக்காகிலும் நிச்சயமா என்ன செய்யணும், பயப்படணும். அந்த பிள்ளை நல்லா இருக்கும். அந்த பிள்ளை பயப்படலன்னா நீங்க தான் அந்த பிள்ளைய குறிச்சு பயப்படணும். அது ஆபத்து, எதிர்காலம் வேற மாதிரி போயிடும். சகோதரனே சகோதரியே, சோ நான் அப்பாவுக்கு பயப்படுறதுனால என்னால சரியான வழியில நடக்க முடியும். ஏசு அப்பாவுக்கு பயப்படுறதுனால பரிசுத்தமா வாழ முடியும். 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா இவங்க பார்க்கல, அவங்க பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, இவங்க பார்க்கல, 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? சோ 4 பேருக்கு முன்னாடி இல்ல, பரிசுத்தர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ யாருக்கும் சொல்லாம மறைச்சு மறைச்சு வைக்கலாம்னு நினைக்காத. அவர்கிட்ட ஒன்னையும் மறைக்க முடியாது. இருட்டும் அவருக்கு முன்னாடி வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தாதான் நீ பாவத்துல விழமாட்ட. யாருக்கெல்லாம் தவறு செய்யும் போது பயம் இருக்கிறதோ அவர்கள், நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைங்க அந்த பயத்தை உணர்ந்து அந்த தீய காரியத்துல விழாம வந்துருங்க. ஆமென். பயந்துகினே செய்யறேன்னு சொல்லாதீங்க. ஆமென். வசனம் சொல்லுது, பிசாசும் கர்த்தருக்கு பயப்படுகிறான், ஆனா நல்லது செய்யறானா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் நாம் என்ன செய்யணும், பலப்பட வேண்டும். ஆமென். சரி, அடுத்ததாக தேவ வசனத்துல பலப்படணும். எதுல பலப்படணும்? வசனத்துல பலப்படணும். எத்தனை பேருக்கு இங்க வசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு அதிகாரத்தை சொன்னா டக்குன்னு எடுக்க தெரியும்? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க வசனத்துல வளர்ச்சி பெறணும். வசனத்துல வளர்ச்சி பெற்றீங்கன்னா உங்க வாழ்க்கை 30, 60, 100 பலனை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சோ வசனமே தெரியல சில பேருக்கு. ஆமே. சோ அதுக்காக ஒரு புது காரியத்தை நான் செய்திருக்கேன். முதல் ஆராதனையில சொல்லியிருந்தேன், இந்த ஆராதனையிலும் சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பிரியப்பட்டால் பெரியவர்களும் இதிலே கலந்து கொள்ளலாம். நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல ஸோ நீங்க ஒவ்வொரு நாள் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஆகிலும் வசனங்களை மனப்பாடம் பண்ணி போடணும். வீடியோஸ் போடணும். அதாவது கண்ணை மூடின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வசனத்துல நம்ம வளருவதற்கான ஒரு பயிற்சி. ஸோ எல்லாரும் பண்ணணும். சின்ன பசங்களை வீடியோ எடுத்து பேரண்ட்ஸ் போடுங்க. அதே போல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 7 நாளுக்குள்ள டெலிட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. அதனால அது ரொம்பிடும் அப்படின்னு பயம் தேவையில்லை. சரிங்களா? இதை செய்யணும். இப்போதைக்கு சங்கீதத்தை ஆரம்பிப்போம். சங்கீதம் முதல் வசனம் சொல்லுங்க எல்லாரும். போதும். அவ்வளவுதான். இதை பார்க்காத சொல்லணும். அந்த அதிகாரம் சொல்லக்கூடாது, சங்கீதம் தான் சொல்லணும். ஆமே. ஸோ அப்படியே நீங்க போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள வசனம் போகுமானால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ தேவ பரிசுத்தத்திலும் பயத்திலும் இருக்கணும். அடுத்தது வசனத்துல பலப்படணும். பாருங்க, ஒருத்தங்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், நம்முடைய வேலையை அவன் சரியா முடிக்கலன்னா அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நம்ம எடுத்து போய் கொடுத்து, இந்த இடத்துல எழுதிருக்கீங்க பாருங்க, இந்த வேலையை நீங்க செய்யலன்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்து வேலை செய்வான், இல்லைன்னா நஷ்டஈடு கொடுப்பான். ஏன்னா அவன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கிறான். இந்த வேத புஸ்தகம் இயேசு நமக்கு கொடுத்த அக்ரிமெண்ட், உடன்படிக்கையின் புஸ்தகம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கென்று பேர் எழுதியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறீரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, என் துக்கம் இனிமே தொடரக்கூடாது, முடிக்க ஆண்டவரை. விசுவாசத்தோடு கேளுங்க, ஜபத்துல வசனங்களை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.
வசனத்துல அந்த சபை என்ன பண்ணுச்சு? விருத்தி அடைந்தது. அநேக சபையில ஜனங்க சேர்க்கப்பட்டு வந்தார். இந்த சபையை சொல்றேன், நீங்க எல்லாரும் வசனத்துல பலப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆராதனை, 2 ஆராதனை ரெண்டுமே நிரம்பி வழியத்தக்கதான ஆத்துமாக்களை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க வசனத்துல பலப்படுங்க. எந்தெந்த சினிமா டயலாக் நமக்கு வேணாம், அரசியல்வாதி டயலாக் நமக்கு வேணாம், வசனத்தை பிடிப்போம். அதுதான் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. ஆமா, எந்த நடிகர் பாட்டு உங்க வீட்டுல போட்டாலும் அவன் வந்து ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, அரசியல்வாதி எடுத்து முன்னாடி வைக்காத, உன் பேரே தெரியாது அவனுக்கு. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இறுதியாக ஸ்தோத்திரம், இது கொஞ்சம் வித்தியாசமானது. உபத்திரவத்துல பலப்பட்டாங்களாம். சொல்லுவாங்கல்ல, எதையும் தாங்கும் இருதயம். எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னு வாங்க பாரு சில பேர். அது மாதிரி இவங்க உபத்திரவத்துல கூட பலப்பட்டாங்களாம். பொதுவா உபத்திரவம் அழிந்து போக பண்ணும், நஷ்டப்படுத்த செய்யும், விழுந்து போக செய்யும். ஆனா இவங்க பாருங்க, உபத்திரவத்துல கூட பலப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:4 வாசி. போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்க, ஸ்தேவானை குறித்து சொல்லுகிறது. ஸ்தேவான் பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் இருந்தான், வசனத்தை அறிந்திருந்தான். ஏனென்றால் 7ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்தது முதற்கொண்டு இயேசு சிலுவையில பட்ட பாடுகள், உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் லைனா வேத வசனங்களை சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா அவருக்கு தான் என்ன வந்தது? உபத்திரம். உபத்திரவத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உபத்திரவம் தான் உங்களை உருவாக்கும். ஆமென். உபத்திரம் வந்து அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போறதுக்கான ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட். அதை நீங்க ஜெயிக்கணும். ஆமென். சோ இங்க கவனிக்கிறோம், இயேசு சிலுவையில உபத்திரவப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் சொல்றார், என்னோடு நீ பாடுபட்டால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வாய். அல்லேலூயா. சரி, இவங்க பாருங்க சிதறடிக்கப்படுறாங்க. ஸ்தேவான் செத்த உடனே முதல் ரத்த சாட்சி, இயேசுக்கு அப்புறமா ரத்த சாட்சி பண்ணப்படுகிறது. அப்ப எல்லாரும் ஓடி போறாங்க. சோ சிதறடிக்கப்படுறாங்க. ஆனா சிதறி போனவங்க எங்கேயும் பயந்துட்டு இல்ல, தைரியமா தேவனுடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. போன இடத்துல எல்லாம் சுவிசேஷம். கம்பெனிக்கு போறாங்களா சுவிசேஷம், வியாபாரத்துக்கு போறாங்களா சுவிசேஷம், பஸ்ல போறாங்களா சுவிசேஷம், பக்கத்துல ட்ரெயின்ல உட்காந்து போறாங்களா சுவிசேஷம். எங்க போனாலும் அவங்களுக்கு என்னதுங்க? சுவிசேஷம், 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 சுவிசேஷம். எங்கெல்லாம் போனாங்களோ அதையெல்லாம் பாடுகளாய் பார்க்கல. ஐயோ, என்னை இவ்வளவு தூரம் கம்பெனியில போட்டுட்டாங்களே, என்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களே, கவலைப்படல. உபத்திரவத்திலும் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருந்தாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைவு செய்யலாம். 19, 20, 21. பின்பு அந்தியோவியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவனை மரித்து போனான் என்று எண்ணி, அவன் மரித்து போனான் என்று இழுத்து கொண்டு போய் மதில்கள் பக்கத்திலே விட்டார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாயை கல்லால் அடித்து செத்து போயிடுச்சுன்னா அதை காலை பிடிச்சு அப்படியே தரையோட தரையா என்ன பண்ணுவாங்க? இழுத்துக்கிட்டு போறா மாதிரி இழுத்துட்டு போறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரன், அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா அவன் சொல்றான், என் தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி நான் விடுகிறேன். அல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பெரிய பணக்காரனாக வேற மாதிரி வாழ்வதை விட இயேசுவுக்காக உபத்திரவப்படுவதுதான் எனக்கு பெரிய பெயர். அல்லேலூயா. சோ அடுத்த வாக்கியத்தை வாசிங்களேன், ஆச்சரியமா இருந்துச்சு. அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அடிச்சு சாகடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு மதில் சுவர் ஓரமா விட்டாங்க. மருத்துவமனைக்கு போகல, ரெஸ்ட் எடுக்கல, மறுநாளே ஊழியத்துக்கு போறார். அல்லேலூயா. சில நேரத்துல உபத்திரவம் வரும் பொழுது நம்முடைய ஊழியங்களை தடுக்க பண்ணும். அந்த உபத்திரவத்திற்காக தேவன் வச்சிருக்கிற மகிமையான ஊழியத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சில காரியங்கள் கடினமாய் தான் இருக்கும். ஆனா அந்த கடினமான நேரத்திலும் கர்த்தருக்காக நீங்க நிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாருங்க, இந்த உபத்திரவத்துல அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசியா நாடு முழுவதுமாய் கர்த்தருடைய ஊழியம் போகிறது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகிறது. அல்லேலூயா. அவர் பலப்படுத்தினார், சாட்சியாய் வாழ வைத்தார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலும்
வளர்ச்சி வேணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு ஒருமனமாயிருந்து தைரியமாயிருந்து கொடுப்பதிலே பலப்பட்டு ஸ்தோத்திரம் பிரைஸ்ல பரிசுத்தத்திலும் பயத்திலும் நிலைத்திருந்து வேத வசனத்துல பலப்பட்டு உபத்திரவத்திலையும் நீங்க பலப்படும்படி உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா.